ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று எடுக்கும்போது பொதுவாக ஸ்டோரேஜ், டிஸ்பிளே, பேட்டரி போன்ற விடயங்களை பார்ப்போம். ஏனென்றால் ஸ்டோரேஜ் கூடுதலாக இருந்தால் எங்களுக்கு தேவையான ஆப்களை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், தேவையான ஸ்பேஸ் இருக்கும். அதே போல் தான் பேட்டரி. இந்த பேட்டரி கூடுதலான நேரம் இருக்கக்கூடியதாக இருந்தால் எங்களுடைய ஒர்க் ஈஸியாக இருக்கும். எங்களுடைய பட்ஜெட்டுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதை விட கூடுதலாக இருந்தால் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இன்று பட்ஜெட் டெக் என்ற பகுதியில் பார்க்கக்கூடியது சாம்சங் கேலக்ஸி M21. இதில் டிஸ்பிளே எடுத்துக்கொண்டால் சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் சைஸ் வந்து 6.4 இன்ச்சஸாக இருக்குது. அதே போல் பிளாஸ்டிக் பேக் கொண்டு வருது. இதில் வெயிட் எடுத்துக்கொண்டால் 188 கிராம்ஸ். ஈஸியாக யூஸர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் Android 10 இதில் வருது. அதே போல் பர்ஃபார்மன்ஸை கூட்டக்கூடிய CPU ஒக்டா கோவா இருக்குது. RAM எடுத்துக்கொண்டால் 4GB அல்லது 6GB இந்த சாம்சங் கேலக்ஸி M21 வருது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் முக்கியமாக எங்களுடைய ஆப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதே போல் நிறைய விடயங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 64 அல்லது 128. இதில் கேமரா எடுத்துக்கொண்டால் அல்ட்ரா வைடு தரக்கூடிய வேறு கேமராக்களும் இருக்குது. மெயினான கேமரா வந்து 48 மெகா பிக்சல். இது பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா வந்து 20 மெகா பிக்சல். அடுத்ததாக முக்கியமாக சொல்ல வேணும் பேட்ரி. இதில் வந்து 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரியாக இருக்குது. 6000 mAh இருக்குது. ஸோ இது லாங் டைம் யூசேஜுக்கு உகந்ததாக இருக்குது. USB Type-C இருக்கக்கூடியது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்ததாக வந்து கலர் எடுத்துக்கொண்டால் மிட் நைட் ப்ளூ, இன்னொரு வகையான பிளாக் வருது. அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய பிளாக்காக தான் இருக்குது. கடைசியாக வந்து 3.5 mm இயர்ஃபோன் உண்டு இந்த பாக்ஸோடு வரக்கூடியதாக இருக்குது. மொத்தத்தில் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ், எதிர்பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸை விட கூடுதலாக இருக்கக்கூடிய சிறந்த பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் சாம்சங் M21.